இன்றைக்கி நம்ம திருவையாறு ஸ்பெஷல் அசோகா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இது வந்து ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு ஒரு கப்பு. அது வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வறுத்த பாசிப்பருப்பை குக்கரில் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டுடலாம், நல்ல வேகிற அளவுக்கு. A few moments later. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா மசிக்கணும். நல்லா மசிக்க முடியல அப்படின்னா ஒரு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். ஓரளவுக்கு நைஸாக இருக்கணும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதே வானிலையில் 1 கப்பு பாசிப்பயிருக்கு வந்து 1/2 கப் நெய் எடுத்துக்கிறோம். அதில் வந்து பாதி 3/4 ஊற்றிடுறோம். அதில் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்குவோம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணல, அப்படியே அதே சிம்மில் வச்சுருக்கிறேன். இப்போ அதே நெய்யில் வந்து 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கிறோம். அதுக்கு இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் திக்னஸ்க்காக, அல்வாவுடைய இதுக்காக, பதத்துக்கு வர்றதுக்காக போட்டிருக்கோம். இப்போ நம்ம மசித்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம், வேக வச்ச பாசிப்பருப்பை. அப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் விட்டால் கூட அடி பிடிக்கும்.
அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு 4 இடித்து போட்டுக்கலாம். நைஸாக கூட தூள் பண்ணி போடலாம், நம்மளோட விருப்பம் தான் அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேசரி பவுடர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்க்கணும். ஒரு கப் பாசிப்பருப்புக்கு வந்து 1.5 கப் சுகர், அதே கப்பில் தான் நான் போடுறேன். 1.5 கப் சுகர் போடணும். அந்த சுகர் ஃபுல்லாக கரையிற வரைக்கும் நல்லா கிண்டணும். ஆக்சுவலி இந்த ப்ராசஸ்லாம் முடிகிறதுக்கு 1/2 அன் ஹவர் ஆகும். கொஞ்சம் நல்லா கிட்டையாகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருப்போம். அந்த மிச்சம் இருந்த நெய் கூட சேர்த்துக்கலாம். திருநெல்வேலியில் அல்வா ஃபேமஸ் மாதிரி திருவையாறில் வந்து அசோகா ஃபேமஸ்ஸு. எல்லா ஸ்வீட் கடையிலையும் கிடைக்கும் அது. அவ்வளோதான், நல்லா கிண்டோன்னு எடுத்து வச்சுக்கிறோம். கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் 2 பாதாம் பருப்பு ஊற வச்சு அதில் இது பண்ணியிருக்கேன், தூள் நீக்கிட்டு சீவிருக்கேன். டேஸ்டியான அசோகா ரெடி.